பாட்டி எப்படி இருக்கீங்க? நான் பிச்சை எடுக்காத அளவுக்கு தயா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாட்டி ஏன் அப்படி சொல்றீங்க? பிச்சை எடுக்கிறவே இருக்கேன். பிள்ளைங்க இருந்து என்னை கவனிக்க ஆளு அழக்கூடாது. அந்த அண்ணன் சொன்னாரு, அதனாலதான் இப்ப உங்களை பாக்குறீங்க. நீங்க தனியா உட்காந்துருப்பீங்க, அந்த இதுலதான் உட்காந்துருப்பீங்க. நாங்க சரியா? உங்க பேர் என்ன பாட்டி பேரு? நல்லம்மா. எத்தனை வயசு ஆகுது? 80 வயசு ஆகுது. 80 வயசு ஆகுது. எத்தனை பிள்ளைங்க? பிள்ளைங்களாம் இருந்து ஒண்ணு புண்ணிய சொல்லலாம். யாரையா நம்பி வீட்டு வேலை செஞ்சேன். வீட்டு வேலை தானே செஞ்சீங்க. அப்ப 80 வயசு வரைக்கும் இப்ப முடியல. முடியாத பட்சத்துக்கு தான் உதவின்னு கேட்கறதுக்கு. ஏன்னா அழக்கூடாது, தைரியமா இருங்க. இங்க பாரு, நான் ஒரு பையன் தான் உங்களுக்கு. பிள்ளைங்கனால உதவி இல்லைங்கிறீங்க, என்னையும் ஒரு பையமா நினைச்சுக்கோங்க. சோறு போடுவாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையா? கோயில் வந்து என்னமோ அது வாங்கி வச்சு தண்ணி வச்சு சாப்பிட்டுக்குவேன். யாராவது சோறு கொடுத்தா சாப்பிடுவீங்க? ஏன் ஜாமான் வாங்கி கொடுத்தா நீங்க சமைச்சு சாப்பிடுவீங்களா? சரி, நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. நீங்க அழக்கூடாது, நீங்க தைரியமா இருக்கணும். இங்க பாருங்க, இதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கை 80 வயசு ஆகுது உங்களுக்கு. இவ்வளவு வருஷம் ஒரு பொண்ணு இருக்கு, அதுதான் கேஸ் எடுக்குவாங்க. காப்பி மட்டும் நல்லா கொடுப்பேன். கேஸ் எடுக்குவாங்க கொடுத்துருக்குங்க. இந்த கரண்ட் அடுப்பு ஊட்டியில இருக்க பொண்ணு வாங்கி கொடுத்ததா? அதுக்கப்புறம் எந்த உதவியும் பண்ணலையா? அவர் சொன்னாரு, எதுவும் வேலை இருந்தா கொடுங்க. கூட்டிட்டு விட்டுட்டு டீ 2 வேலை போட்டு குடிக்கலாம். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாம் போக டீ போட்டு குடிச்சு அந்த குடோனை கூட்டி விடுவீங்களா? சரி, கவலைப்பட. இங்க பாருங்க, அழக்கூடாது. இங்க பாருங்க, தைரியமா இருக்கணும். இங்க பாருங்க, 80 வயசுல இத்தனை பேரை நீங்க எத்தனை ஜெனரேஷன் தாண்டி வந்துட்டீங்க. எத்தனை பேரை பார்த்திருப்பீங்க. இத்தனை வருஷ காலம் யாரோட உதவி இல்லாம கையேந்தாம தானே இருக்கீங்க. 4 ஆம்பளை பிள்ளை, 2 ஆம்பளை பிள்ளை செத்து போச்சு. 2 பையன் இருக்கா, ஒண்ணு கவனிக்க மாட்டேங்க. யாருமே யாருக்கும் எந்த துரோகமும் கெடுதலும் பண்ணல. சரியா? பார்க்க இந்த ஜென்மத்துல நம்ம யாருக்கா ஏதாவது பண்ணோம்னா அது அப்படியே நம்மளுக்கு வந்து சேரும். அவ்வளவுதான். சரியா? யார்ட்டையும் நம்ம இன்னைக்கும் பிச்சை வாங்கினதில்ல. யார்ட்டையும் இந்த மாதிரி ஒரு குடும்பம்னு கேட்டது இல்ல. இப்ப நான் உங்களை தேடி வந்திருக்கேன். நானும் இப்ப உதவியா செய்யல. ஒரு பாட்டிக்கு ஒரு பேரனாவோ இல்ல ஒரு அம்மாவுக்கு பையனாவோ செய்யறேன். சரியா? சரியா? நானும் வந்து அப்படி உங்களை நினைச்சு செய்யல. என்ன பாட்டி, நான் சாரு மட்டும் உங்களை மறக்கவே மாட்டேன். நான் இருக்க உங்களுக்கு தைரியமா நல்லா இருக்கு. இப்ப உங்களுக்கு சாப்பாட்டுக்கு உடனே நான் ஜாமான்லாம் வாங்கி தரேன். நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. சரியா? மாச உதவி நான் உங்களுக்கு பண்றேன். எதை நினைச்சு வருத்தமோ கவலையே படாங்க. பிள்ளைங்க இருந்தும் மழையா இருக்கான், பேர இருக்கான்னு அவ்வளவுதான் அப்படி நினைச்சுக்கோங்க. சரியா? எதை நினைச்சு வருத்தமோ வேதனையே படக்கூடாது. நம்ம வர்றப்பெல்லாம் நான் என்ன தேவையோ நான் செய்யறேன். சரியா? சந்தோஷமான நீங்க இப்ப அழுதிங்கன்னா செய்ய மாட்டேன், சிரிச்சாதான் செய்வேன். அம்மட்டு வவுச்சா இருக்கியா? எனக்கு அம்மட்டு வச்சு இருக்கு. அவ்வளவு கஷ்டம் இருக்கனால அழுகுறீங்க. வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தேவையான எல்லா ஜாமானுமே வாங்கிட்டேன். சரியா? நீங்க நிம்மதியா சாப்பிடுறதுக்கு 3 நேரம் சந்தோஷமா சாப்பிடறதுக்கு வாங்கிட்டேன். இத வச்சு நீங்க ஆக்கி நீங்க பாட்டுக்கு சாப்பிடுங்க. இதுல பணம் இருக்கு. சரியா? வாடகைக்கு நீங்க கொடுத்துருங்க. ஓகேவா? எதை நினைச்சு கவலைப்படுவாங்க. எல்லாமே கிடைச்சிருச்சா? இதே மாதிரி நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எல்லாமே வாழ்க்கை மாறும். சரியா? அதனால கவலைப்படக்கூடாது, நான் இருக்கேன். சரியா? மழை மாதிரி நினைக்கிறேன். வேற ஒண்ணு நினைக்கிறேன். போயிட்டோயா? சந்தோஷமா நீ நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா போதும். எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கோ. நீங்க நல்லா இருக்கணும். சரியா? நல்லா இருக்கணும். சரி பாட்டி.